ஊரா வீட்டு நெய்யில் ஸ்வீட்டுனார்ல, அப்போ இது எந்த வீட்டு நெய்யில் ஸ்வீட்டு? விஜய் எனக்கு மாரி உதவி செஞ்சுருக்காரு சொல்லிட்டு அஜித் எவ்வளோ பணியாக சொல்லிட்டு இவர்கிட்ட மாற்றம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவர்கிட்ட வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சும். விஜய் புராணம் பாட இவர் அமைச்சர்களை வச்சிருக்காரு தவிர மக்களுக்கு நல்லது செய்ய அமைச்சர்களுக்கு ஆட்சி நான் சொல்ல வேண்டியதில்லை. 60 நாட்கள் 9 ஆணவ படுகொலைன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் கொலைகள் நடக்குது, தினந்தோறும் அட்டகாசங்கள் நடக்குது. இத்தனைக்கும் அதை பண்ணுறவங்கள பெரும்பாலும் ஒரு 30-40% பேர் தாவைக்கவினரே இருக்காங்க. 1.5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்குறது, பாலியல் பலாத்காரம். இன்னும் ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த எம்எல்ஏ வந்த மேலே ஒரு மேலே ஆக்ஷனே எடுக்கலை, எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஏன்னா எம்எல்ஏ மற்றவங்க நிர்வாகின்னு ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஏன்னா எம்எல்ஏ தானே அந்த 107 கம்மியாகிட்டோம் ஒன்று, அதுக்காக பயப்படுறாங்க. ஊழலை ஒழிப்பேன் வாய்ப்பே கிடையாது. இன்னும் வாங்கிட்டேன், இன்னும் இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டே இருக்கான். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினார். ஆனால் இப்போவும் வந்து விக்னேஷ் அவரோட அமைச்சர், அந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் வந்து அதுக்கு வந்து ரீசன்ஸும் கொடுத்துட்ருக்காரு. தொடர்ந்து ரீசன்ஸ் கொடுக்குறாரு. காலி பாட்டில் கொடுத்தா நாங்கள் 10 ரூபா வாங்குவோம், இதை வாங்குவோம், அதை வாங்குவோம்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களால லஞ்ச ஊழலை ஒழிக்கவே முடியாது. ஏன்னா அதற்கு அவர் தகுதியானவர் கிடையாது. முதலமைச்சர் விஜய் நிர்வாகிகள் தான் கல்வி போனாங்க, எம்எல்ஏக்களை பண்ண மாட்டாங்க. ஏன்னா எம்எல்ஏக்களை பண்ணிட்டு ஆட்சி போயிடாங்க, சீட்டு நிற்காதில்ல, அவங்களால தான் நின்றுட்டு இருக்கு. 107 105 104 போயிடும். இன்னும் ஒரு 35 கோடி 40 கோடி கொடுத்து அதிக காசு செலவு பண்ணி வேண்டி குதிரை பேரம் பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்காக அதை பண்ண மாட்டார். நான் பார்த்துக்கிட்டேன், எங்கள் ஹவுஸ் ஓனருக்கும் அதே தான். அவருக்கு வந்து 1400 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அவருக்கு மட்டும் 5 குத்துனக்காரங்க மொத்தம் 9000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அது கூட ப்ரூஃப் பண்ண கேளுங்க, நான் அனுப்புகிறேன். போன திமுக அரசாங்கத்தை விட ஒரு 10-20 மடங்கு அதிகமாக தான் இப்போ எல்லாமே கட்டிட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு ஆகணும். அதுக்கு ஆதாரம் கட்டிங்கன்னா நான் தரேன் உங்களுக்கு. போன முறை வந்து நான் வந்து 600-700 கட்டுவேன். இப்போ 1400 ரூபா கட்டுறேன். 1400 ரூபா கட்டுறேன். எல்லாருக்குமே டபுள் ஆகிருக்கு. 200 யூனிட் வந்து அவர் அது தேர்தல் அறிக்கை சொல்லும்போது மாதம் 100 யூனிட் இலவசனார். ஆனால் வந்த உடனே எலெக்ஷன் வந்த உடனே 10 லட்சம் கோடி நஷ்டத்தில் இருக்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாரு. அதை வந்து 2 மாதத்துக்கு 200 யூனிட்னு சொல்லிட்டு மாற்றிட்டாரு. அப்போ 2 மாதத்துக்கு மொத்தமாக சேர்த்து தடும்போது யூனிட் வந்து அதிகமாகும். யூனிட் அதிகமாக வந்து பர் யூனிட் 200க்கு மேலே போனீங்கன்னா ஒரு ரேட்டு, அதை இப்போ 4 ரூபா ஆக்கிட்டாங்க. அதையும் ஹைட் பண்ணிட்டாங்க. மறைமுக மெனு உயர்த்தி மறைமுகமாக 200 யூனிட் ஏற்றிக்கிறார். வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி இந்த டிவிக்கு ஃபேக் நியூஸ் நிறைய பரப்புறாங்க, பார்த்தீங்கன்னா அது அவங்க ரத்தத்தை உரிச்சு. அவங்க இப்போ மட்டும் பண்ணல, நான் மிகப்பெரிய அஜித் ரசிகர். அந்த காலத்துலேருந்தே மீடியா இல்லாத யூடியூப் காலத்துலேருந்தே அவங்க பயங்கர அவதூறு பருப்பாங்க. அவங்களுக்கு தான் வேலையே. விஜய் ரசிகர் மன்றத்தில் அவங்களுக்கு தான் வேலை. நார்த் இந்தியாவிலே இப்போ நார்த் இந்தியா வரைக்கும் போயிட்டாங்க. அங்கே நரேந்திர மோடி வந்து பார்த்துட்டே இருப்பார். அவர் வந்து ஓரளவு தான் தாங்குவார். இல்லைனா கரூர் சிபிஐயில் தூக்கி தலைவர் தூக்கி உள்ள வச்சுருவார். அது கொஞ்ச நாளைக்கு தான் அவர் பார்த்துட்டு போகிறார். ஐயா பையா நம்மளுக்கு இது பண்ணாது, நீ தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ள வச்சுருவார். கண்டிப்பாக ஐயா அவருக்கு இந்த சிஎம் பதவியே வந்து தப்பி தவறி தொட்டுட்டாங்க. இனிமேல் அவர் தொடவே மாட்டாங்க. ஏன்னா அவரே மக்களை தொடறதுக்கு பயப்படுறாரு. அதனால் மக்கள் விரும்பி கண்டிப்பாக போடவே இல்லை. மக்கள் ஏமாந்துட்டாங்க. நிறைய மக்கள் ஏமாந்துட்டாங்க. 2500 ரூபா தரேன்னாங்க, வருஷத்துக்கு 6 சிலிண்டர்னாரு. ஏதாவது அதில் ஒரு 500 ரூபாவாச்சும் இன்க்ரீஸ் பண்ணாரா? அவரால் செய்ய முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே மாற்றி பேசுகிறாரு. இன்னொன்று தங்க மோதிரம் சொல்லிட்டு முதல்ல என்ன சொன்னார், திமுக மாதிரி நாங்கள் பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே தருவோம், ஒரு ஹிண்ட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னாரு. ஆனால் இவர் அரசு மருத்துவமனைகளையும் மட்டும் பிறக்கும் குழந்தைகளையும் ஒரு ஹிண்ட்டு வச்சிருக்காரு. அப்போ இது என்னது? அது இவரும் வந்து முந்தைய அரசுகள் என்ன செஞ்சதோ அதே தான் செய்வார். அதுதான் இவருக்கு செய்ய முடியும். இவருக்கு செய்ய மனமும் இல்லை, அதுக்கு திராணியும் இல்லை, வக்கம் இல்லை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ மற்ற ஜெயிக்காத 8 மாவட்டங்கள் இருக்குது, 39 தொகுதிகள் இருக்குது. நீங்கள் நிற்காத தொகுதி, நீங்கள் தோற்ற தொகுதி மட்டும். அப்போ அந்த 8 மாவட்டத்தில் 39 தொகுதியில் நீங்கள் ஒரு பேசின நிமிஷமோ 14 நிமிஷம் 20 நிமிஷம் 28 நிமிஷம். அப்போல்லாம் ஏன் நீங்கள் திமுக அதிமுக கொத்து பரோட்டா போடலை? உங்களால் முடியாது. எதாச்சும் அதை தோத்துட்டார் எங்கள் தலைவர். மக்கள் வந்து அதை மறந்துட்டாங்க. இவர்கிட்ட மாற்றம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவர்கிட்ட வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சும். 6 மாதத்தில் ஆட்சி கவுந்துருன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. அது வந்து அவர் ஏன் அந்த மாதிரி ஆட்சி கவுந்துறன்றாங்கன்னா, அங்கே இருக்கிற இங்கேருந்து போன திமுக கூட்டணி கட்சிகள் அவரோட செயல்பாடுகளை பார்த்து அவங்க வந்து ஆதரவு வாபஸ் பெறுவாங்கன்ற அடிப்படையில் தான் சொன்னாரே தவிர, இவரை மாரி மற்ற கட்சி அதிமுக வந்து குதிரை பேரத்தை வாங்கி 6 எம்எல்ஏ எதிர்க்கும் போயிருக்காங்க. அவங்கள வச்சு அந்த பை எலெக்ஷனில் ஜெயிச்சு அந்த 118 அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அந்தமாரி எங்கள் தலைவர் கிடையாது. அங்கே போன கூட்டணி கட்சிகள் மனம் திருந்தி திரும்ப திமுக வருவாங்கன்ற அடிப்படை தான் சொன்னார் தவிர வேறு எந்த உள்கூத்து காரணமும் இல்லை. எங்களோட கலைஞர் வளர்ப்பு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்தமாரி பண்ணவும் மாட்டார். திமுக அந்தமாரி பண்ணாதான். அந்தமாரி பண்ணியிருந்தால் 2017 ஜெயலலிதா அம்மா போதே இதை விட நாங்கள் அதிக சீட்டு வாங்கினோம், 79 சீட்டு ஓட்டம் வாங்கினோம். அப்போவே நாங்கள் கவர் பண்ணி தான் வாங்கியிருக்கலாம். எங்களுக்கு அந்த மாரி பின்புற வாசல் வழியாக வந்து ஆட்சி அப்படின்ற அவசியம் துளியும் கிடையாது. கை கொடுக்காம போகிறேன் அது வந்து அவங்க அஸ்ட்ராலஜி சொல்லியிருப்பார். ஏன்னா இது கொரோனா டைமும் கிடையாது. அவருக்கு வந்து இந்த அஸ்ட்ராலஜி மேலே ரொம்ப நம்பிக்கை. சில பேர் வந்து கை கொடுத்தா அவங்களோட பேட் லக் நமக்கு வந்துடும் சொல்லிட்டு அந்த நார்த் இதுலலாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒரு கல்ச்சர் இருக்குது. அதை இவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதை நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன்.
அவர் கையெல்லாம் கொடுப்பாரு. அவங்களாம் வந்து பெரிய தலைங்கள்ல. அதே மாதிரி சினிமா நடிகர் யார் போனாலும் கட்டி பிடிச்சி கையை கொடுத்து நாய்க்குட்டிலாம் தூக்கி கொஞ்சுவார். நாய்க்குட்டி கையெல்லாம் பிடிப்பாரு. ஆனால் பாவம் நம்ம சாதாரண மக்கள். ஆனால் மேடையில் பேசும்போது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு சரளமாக அடிச்சு விடுவார். ஏன்னா அது ஸ்கிரிப்டில் இருக்குல்ல. அவருக்கு மனசே இல்லைங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், 30 வருஷமாக நான் சினிமாவை ஃபாலோ பண்ணுறேன். நானும் ஒரு சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அவர் நல்ல விதமாக சினிமாவில் அவராது ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டோம், நான் தாவக்காக இந்த உள்ளட்சத்தில் நான் ஓட்டு போகிறேன். அவர் பண்ணது இல்லைங்க. இது வரைக்கும் யாராவது ஒரு டிவி இன்டர்வியூ யாராவது கொடுத்துருக்காங்க, விஜய் எனக்கு மாரி உதவி செஞ்சுருக்காரு சொல்லிட்டு. அஜித் எவ்வளோ பண்ணியா சொல்லிட்டு. ஆனால் இவர் உதவி பண்ணது எல்லாமே நியூஸ் பேப்பர் பிரிண்ட்டாக வந்திருக்கும், ப்ரூஃப் இருக்கும். ஏன்னா இவர் அந்த உதவி செய்யும் போதே நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு கொடுத்துட்டு தான் வந்து உதவியே செய்வார். இலங்கைகளுக்கு 500 ரூபாய் கொடுத்தாரு. அது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். அதுதான் விஷயம். அவரும் கொடுக்கல, விஜயோட ரசிகர் மன்றத்து மூலமாக விஜய் கொடுத்தாரு 500 ரூபாய். உண்மையாதாங்க, நீங்கள் பாருங்க தெரியும். அது வீடியோ ப்ரூஃபும் இருக்குது. அந்த இலங்கைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் போராட்டம் இல்லை. அப்போ கோடி கோடியாக சம்பாதிக்கல, இப்போவும் கோடி கோடியாக சம்பாதிக்கல. கோடி கோடியாக சம்பாதிக்கிற மாதிரி காமிச்சு நான் 200 கோடியை விட்டுட்டு வந்துட்டு அரசியலுக்கு சொல்லிட்டு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி தான் அவர் இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்காரு. ஏமாற்றி வேலைக்கு வந்தவங்க பதவிக்கு வந்தவங்க அது மாதிரி எதுவுமே நிரந்தரமே கிடையாது. மக்கள் மனசில் இடம் பிடிச்சி வந்துடணும். அவர் ஏமாற்றி தான் பண்ணியிருக்காரு. இவர் கொடுத்த வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றவே மாட்டார். ஸோ இவர் மக்களாலே தூக்கி எறியப்படுவார். அந்த காலம் விரைவில் வரும். அதுதான் எங்கள் தலைவர் சொன்ன 6 மாத காலம். ஜனநாயகம் வருது. எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. இதில் புஷி ஆனந்த் வர சொல்லியிருக்காரு, அது திருவிழா போல் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு. ஆனால் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. பக்ரீத்துக்கு கூட்டு குர்பானி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி போராட்டம் பண்ணலை. அப்புறம் மும்மொழி கொள்கை, நவோதயா ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அப்புறம் வீராம்ஜி திட்டத்தில் வந்திருக்காங்க, அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலை. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ விஷயம் டீலிமிட்டேஷனில் அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ இருந்தும் ஜனநாயகம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் அவரோட தாவே காலத்தில் பர்சனல் செக்ரட்டரியாக இருந்த புஷி ஆனந்த் சொல்கிறாரு. இதுலேருந்து நீங்கள் பார்த்துங்க, அவங்க இன்னும் ரசிகர் மனப்பான்மையில் தான் இருக்காங்க. மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற இடம் துளி கூட கிடையாது. எப்படி ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்களோட தனி புராணம் பாடிய ஒரு கூட்டத்தையே வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் விஜய் புராணம் பாட இவர் அமைச்சர்களை வச்சிருக்காரு. தவிர மக்களுக்கு நல்லது செய்ய அமைச்சர்களுக்கு முடியவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்க அறிவும் கிடையாது அமைச்சர்கள். அவங்க கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸை கூட லீவ் விடுவாங்க. ஏங்க ஜனவரி 22 வண்டலூர் சூவே வந்து டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் நிர்வாகி கூப்பிட்டு இவர் அந்த 28 லட்ச ரூபா இவர் கொடுத்துறாரு சொல்லிட்டு மேக்கப் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இருக்குது? எல்லாமே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே வந்து லைவில் வந்து ஆஃப்லைனில் வந்து பீப்புள்ஸ் நிறைய பேர் ஊரில் இருந்தெல்லாம் வந்தாங்க. எல்லாருமே ரிட்டர்ன் ஆனாங்க. எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் போனாங்க. ஆமாம், அப்போ அந்த வண்டலூர் சூழல் எங்கேருந்துலாம் வருவாங்க, ஊரில் இருந்தெல்லாம் வருவாங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஊரா வீட்டு நெய்யில் ஸ்வீட்டுனார்ல, அப்போ இது எந்த வீட்டு நெய்யில் ஸ்வீட்டு? இது ஊரா வீட்டு நெய்யில் தான் எல்லாமே பண்ணுவார். இவர் வீட்டு நெய்யிலேருந்து ஸ்வீட் எதுவுமே பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு வீட்டில் நெய்யும் கிடையாது, ஸ்வீட்டு பண்ண முடியாது. கரூரில் 32 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. எவ்வளவோ ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க வேலை இல்லாமல் டிஎன்பிசி எழுதிட்டு. அதுவும் இல்லாமல் யூபிஎஸ்சி இந்த டிஎன்பிசி 1 எக்ஸாமில் 26 பேருக்கு தான் இப்போ ஜாப் இருக்குது, ஜாப் வேகன்சி இருக்குது. போன டைம் தலைவர் பீரியடில் வந்து 96 இருந்தது. அப்போ நீங்கள் வந்து 70 பேரை நீங்கள் கம்மி பண்ணியிருக்கீங்கன்னா அவ்வளோ ஆஸ்பிரன்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட மனநிலை என்ன ஆகும்? நீங்கள் உங்களுக்காக தான் ஓட்டு, நீங்கள் படத்தில் வர மாதிரி கவர்மெண்ட் வேலையெல்லாம் தருவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து உங்களை மக்கள் ஓட்டு போட்டாங்க. இவர் எல்லா வகை மக்களும் ஏமாற்றிட்டு தான் இருக்கார். அது மக்களுக்கு தெரியல. மக்கள் சீக்கிரம் புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ டிஎம்கேவும் பிஜேபியும் நெருங்கிட்டு வராங்கன்னு கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. எதை அடிப்படையாக வச்சு எங்கேயாவது மீட்டிங் போட்டதை பார்த்தாங்களா? ஏதாவது வீடியோ ஆதாரங்கள் இருக்கா? ஏதாவது ஃபங்க்ஷனில் 2 பேரும் நெருங்கி பழகினாங்களா? எந்த வீடியோ ஆதாரமாக கிடையாது. அந்தமாரி பேச்சுகள் எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் அப்படி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு வேறு வேலை இல்லைல்ல. இப்போ ஃபுல்லாக வெளியே வந்தாச்சு. பாய்ச்சது இவர் சிதம்பரம் பேசினார்னு நினைக்கிறேன். சிதம்பரோட பையன் கார்த்திக் சிதம்பரம் பேசியிருந்தார். அவங்க கூட்டுக்கு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணாலும் சரி, எங்கள் தலைவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். பிஜேபி எங்களை அப்ரோச் பண்ணாலும் சரி, திமுக தலைமையிலான மத சார்பற்ற அரசு வந்து அது என்றைக்குமே ஏற்றுக்காது. எங்களுக்கு அதில் துளியும் விருப்பம் இல்லை. அந்தமாதிரி செய்திகள் வந்து இருந்தால் நாங்களே சொல்லுவோம். நீங்கள் ஒன்றும் பொருள் பண்ண அவசியம் கிடையாது. அவங்களே காங்கிரஸ் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது பேச திருப்பி அடி போகிறாங்க, மாணிக்கம் சொல்கிறாங்க. அதுதான் 1967 அறிஞர் அண்ணா அடித்த மாதிரி தான். அப்போ இன்னும் அவங்க எழுந்துக்கவே இல்லை. அதனால் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவங்க வந்து எங்களை அடிக்கவும் முடியாது. நாங்கள் அடித்த அடியிலேருந்து அவங்க இன்னும் வெளியே வரல.